ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதமான மகா சஷ்டி விரதத்தை எவ்வாறு 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டல காலம் தொடர்ந்து கடைபிடிப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். 6 நாட்கள் மட்டுமே இந்த மகா சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் எந்த வழிமுறைகளை கைக்கொள்ள வேண்டும், கையாள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் மிக விளக்கமாக பார்க்கலாம். மகா சஷ்டி விரதமானது 6 நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு 7வது நாள் திருக்கல்யாணத்தோடு இந்த விரதம் முடிவடைகிறது. இந்த மகா சஷ்டி விரதத்தில் பட்டினி விரதமாக இருப்பது வழக்கம். அதில் ஒரு சிலர் ஒரு மிளகு, முதல் நாள் ஒரு மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு, 3ஆம் நாள் 3 மிளகு என்ற முறையில் ஓரொரு நாள் ஓரொரு மிளகாக கூட்டிக் கொண்டு 6 நாட்கள் மிளகும் வெந்நீர் மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். ஒரு சிலர் மிளகோடு வெற்றிலை ஒன்றையும் எடுத்துக்கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலர் ஒரு நேரம் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் ஒருவேளை உணவை மட்டும், அதாவது முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்த உணவு பண்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டும் அல்லது ஒருவேளை உணவை மட்டும் எடுத்துக்கொண்டும் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். ஏன்னா பெரும்பாலும் இந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள் பட்டினி விரதம் இருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு நேர உணவு எடுத்துக்கொண்டோ அல்லது சிலர் 3 நேரமும் உணவை எடுத்துக்கொண்டும் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். இந்த விரதத்துல ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளநீரோ அல்லது புளிப்பான பழங்கள், எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி இது போன்ற புளிப்பான பழங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த விரத காலத்தில் 6 நாட்கள் முடியும் வரை இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி 3 நேரமும் உணவு அருந்திக் கொண்டும் இந்த மகா சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம், தவறு கிடையாது. இந்த மகா சஷ்டி விரதமானது இந்த முறைகளில், இந்த முதல்ல சொன்ன மாதிரி மிளகும் வெந்நீர் மட்டும் எடுத்துக்கொள்வது, ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்வது அல்லது 3 வேளையும் உணவு எடுத்துக்கொண்டு உடலும் உள்ளமும் தூய்மையாக முருகப்பெருமான் மீது சதா காலமும் முருகப்பெருமான் நினைவாக இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். 6ஆம் நாள் சூரசம்ஹார பெருவிழா முடிந்தவுடன் முருகப்பெருமானை இந்த சஷ்டி விரதத்துல தண்டு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டு விரதம் அப்படின்னா தயிர்க்குள் வாழைத்தண்டை பொடி பொடியாக வெட்டி போட்டு அதுக்குள்ள நீங்க மாதுளம்பழம் சேர்த்து கொள்ளலாம், அல்லது ஆப்பிள், உங்களுக்கு தேவைப்பட்ட பழங்கள், புளிப்பில்லாத பழங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு இதை சேர்த்து கொண்டு இந்த விரதத்தை கலந்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து, சிலர் உப்பும் சேர்த்து கொள்ளாமல் இதை செய்வார்கள், நெய்வேத்தியமாக வைத்து அந்த தயிர், அந்த வாழைத்தண்டு கலந்த அந்த தயிரை உணவாக எடுத்துக்கொண்டு அந்த மகா சஷ்டி விரதத்தின் சூரசம்ஹார பெருவிழாவுக்கு அடுத்த நாள் இந்த விரதத்தை, சூரசம்ஹார பெருவிழா நடக்கக்கூடிய அந்த நாளில் இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். இது தண்டு விரதம் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்த நாள் தேவசேனைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணம் முடிந்து திருக்கல்யாண விருந்தாக நாம் அந்த விருந்தை உண்டு அந்த மகா சஷ்டி விரதத்தை நிறைவாக பூர்த்தி செய்வோம். இவ்வாறு இந்த 6 நாட்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதத்தை சிலர் திருச்செந்தூரிலேயே போய் அங்க விரதத்தை கடைபிடிப்பார்கள். இயன்றவர்கள் போய் கடைபிடிக்கலாம். நீங்க வீட்டிலேயே இருந்துட்டு கடைபிடிக்கலாம். எல்லாருக்கும் திருச்செந்தூர் போய் தான் அந்த விரதத்தை கடைபிடிக்கணுங்கிறது முடியாத காரியம். அதனால வீட்டிலேயே இருந்தும் நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி கடைபிடிக்கப்படக்கூடிய இந்த மகா சஷ்டி விரதத்தில் முருகப்பெருமான் நீங்க என்னென்ன வேண்டுதல்கள் வைத்தீர்களோ, உங்கள் மனதில் என்னென்ன கோரிக்கைகளை வைத்து இந்த விரதத்தை கடைபிடித்தீர்களோ அத்தனை கோரிக்கைகளையும், நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் அத்தனை கோரிக்கைகளையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். இப்படி இந்த விரதத்தை முருகப்பெருமானுக்காக இந்த விரதத்தை கடைபிடித்து முருகனுடைய திருவருளை பெற வேண்டும். ஓம் சரவணபவ.